வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோட்டத்தில் வளர்ந்துருக்கிற பீன்ஸ் கொடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பீன்ஸ் கொடி நான் ஒரு தொட்டியில் வந்து நல்ல செம்மண், கொக்கோபீட், அப்புறம் வந்து மண்புழு உரம், தோட்டத்து மண் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா அது ட்ரெயின் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு 4 விதை போட்டு வச்சேன். 4 விதை போட்டதும் அது கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு. வளர்ந்து இப்போ தான் காய் காய்ச்சிருக்குது. கொஞ்சம் காய் எடுத்துட்டேன். இது செகண்ட் பூ காய்ச்சிருக்குது. பூ பாருங்கள், பூ வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்குது இந்த செடியில். இது கொஞ்சம் நம்ம வந்து கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் இதுக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வருது. இன்னும் நிறைய ஊட்டி இந்த மாதிரி நல்ல குளிர் பிரதேசத்தில் வளர்கிற மாதிரி கொத்து கொத்தாக காய் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் காய் காய்ச்சிருக்குது. காய் பறிச்சிட்டேன். இது வளர்க்குறது கொஞ்சம் நம்ம ஊர் பக்கம் வந்து வளர்க்குறது கொஞ்சம் ஷேடோவில் வளர்க்கணும். கொஞ்சம் வெயில் அடிக்கணும், கொஞ்சம் நிழல் இருக்கணும். அந்த மாதிரி ஆஃப் ஷேடோவில் வளர்த்தோம்னா வந்து நல்லா வளர்ந்துடுது. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு நம்ம கொடி தான், பந்தல் போடலாம். இல்லாட்டி நம்ம ஒரு கிளையோ ஏதோ ஒரு மரத்தோட கிளையை நட்டு வச்சு அதில் வந்து ஏற்றி விடலாம். அந்த மாதிரி ஏற்றி விடும்போது பூச்சி மட்டும் கொஞ்சம் அடிக்காமல் பார்த்துக்கணும். பூச்சி வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லா இலையும் கம்ப்ளீட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்றது. இந்த காய் தான் பறித்தது. இந்த மாதிரி இதெல்லாம் சீடு இது கொஞ்சம் முத்தி போன சீடு. அதில் இருந்து ஒரு காய் முத்தி போன சீடு இது கொஞ்சம். இது வந்து பச்சையாக இருக்குது. இந்த பீன்ஸோட சீடெல்லாம் நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது. நம்ம இதை சாம்பாரில் போட்டுக்கலாம், வேக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குருமா கூட பண்ணலாம். இந்த விதையை எடுத்து நிறைய காய்ச்சிச்சின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பீன்ஸ் வந்து பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது இந்த பீன்ஸ் என்ன ஆகுதுன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் பீன்ஸில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. அந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்குது. மலச்சிக்கலே இல்லைன்னா நமக்கு இந்த மூலம் வர்றது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மூல நோய் வராமல் தடுக்கப்படுது. அதனால உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிடுது. அதே மாதிரி ஜீரணம் நல்ல நார்ச்சத்து ஒரு சாப்பாட்டில் இருந்தாவே அஜீரண கோளாறே வராது. நல்ல ஜீரணம் நல்லா இருக்கும், நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கொஞ்சம் ப்ரோட்டீனும் இருக்குது. அது வந்து உடம்புக்கு நமக்கு உடல் செல் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இந்த பீன்ஸ் வந்து நரம்புகள், இரத்த குழாய்க்கு ரத்தத்தை கொண்டு போகிற நரம்புகளில் இறுக்கம் ஏற்படாமல் தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக கொண்டு போகுது. அதே மாதிரி இந்த பீன்ஸு சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல உடம்பில் இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்றி நல்ல கழிவுகளை வெளியேற்றி நுரையீரல் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதுவும் இதில் உள்ள சில வேதிப்பொருட்கள் வந்து என்ன செய்யுதுன்னா இந்த கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த செல்களிலிருந்து அழிக்கக்கூடிய சக்தி கூட இதுக்கு இருக்குது. இது சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு சுகர் வந்து ரத்தத்தில் கலக்காமல் கண்ட்ரோல் ஆகி வரும். பிபி பேஷண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிபி, அதாவது நாடி துடிப்பு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிபி வந்து குறைஞ்சி அவங்க இதய துடிப்பு வந்து சீராக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவுது. இதில் பொட்டாசியம் அதிகம் இருக்குது. அதனால் இந்த பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தமும் சீராக இருக்கும். ரத்த அழுத்தம் சீராக இருந்தாவே நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வராமல் தடுக்கும். அதே மாதிரி இந்த நரம்புகளில் இறுக்கத்தை குறைக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீராக போகும். அப்போ போகும்போது நமக்கு இதய சம்மந்தமான பிரச்சனைகளோ ஹார்ட் அட்டாக்கோ வராது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொழுப்பை எல்லாம் கரைக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது. அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டும் இதை எடுத்துக்கலாம், பிபி பேஷண்ட்டும் இதை எடுத்துக்கலாம், சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் நார் சத்து இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையே வராது. கர்ப்பிணிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக இது தேவைப்படுது. இது வந்து கர்ப்பிணிகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரசவத்தினால ஏற்படுற எல்லா பாதிப்புகளையும் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க அதிகமாக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். சின்னதாக கட் பண்ணி பொரியல் பண்ணலாம். அப்புறம் வந்து பிரியாணியெல்லாம் வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது நம்ம அதில் யூஸ் பண்ணலாம். அல்லது சூப்பாக வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இல்லை இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா குழம்பு சாம்பார்லாம் போடும்போது ஒரு 4 காய் இதோடு சேர்த்து கூட்டு சாம்பார் பண்ணும்போது சாம்பார்லேயும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம விருப்பம்தான் அது. நம்ம விருப்பப்படி இது நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்.
வந்து வீட்டில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் இது. பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா வளர்த்து பாருங்கள். சீடு வந்து நான் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து இதை பயிர் பண்ணேன். இது முக்கூட்டு இலையாக இருக்குது. பூ பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது. பீன்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. எனக்கு இந்த அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.